இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஒரு டிஸ்பேஷனேட்டாக பார்க்கணும். முதல்ல அந்த பிரச்சனை நமக்கு நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஒரு பூதாகரமான வடிவத்தை அடையுது. அதே பிரச்சனையை கொஞ்சம் நமக்கு சம்மந்தப்படாத பிரச்சனை அப்படின்னு ஒரு பொதுவாக எடுத்து வச்சு பார்த்தோம்னா, அப்போ அது ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு கிடைக்கும். எப்போ நம்மோடு நம்ம சம்மந்தப்படுத்திக்கிறோமோ அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிரும், ப்ரிஜுடிஸ் ஆகிடுறோம். அதனால் அந்த பிரச்சனையை நம்ம என்ன பண்ணுறோம்னா சரியாக அணுகுவதில்லை. முதல்ல அதை தூர வச்சு நமக்கு சம்பந்தம் இல்லாதது அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தாலே 50% ஆஃப் த ப்ராப்ளம் வில் பி சால்வ். ரெண்டாவது, அந்த பிரச்சனையை கொஞ்சம் நேரம் ஆற போடணும். இப்போ ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா உடனே அதை தீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. கொஞ்ச நேரம், கிவ் சம் டைம். நான் சொல்லுவேன், இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கு போகிறவங்க நிறைய பேர் என்னென்னா, கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அது இட் வில் கோ எகெயின்ஸ்ட் தம். முதல்ல கேள்வியை முழுசாக கேளுங்க. ஒரு 10 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 20 செகண்ட்ஸ் வரைக்கும் எதுவும் பேசாதீங்க. நீங்கள் திங்க் பண்ணுங்கள், ஸ்ட்ரக்சர் யுவர் ஆன்சர். அதுக்கப்புறமேல் நீங்கள் விடை அளிச்சிங்கன்னா அது ஒரு ப்ராப்பரான விடையாக இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு என்னென்னா உடனே பதிலை சொல்லிடணும், துடிப்பாங்க. அப்போ என்ன தப்பாகவும் வரும், ஸ்ட்ரக்சர் பண்ணாத ஒரு விடை வரும். அதே மாதிரி முதல்ல ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை தூர வச்சு பார்க்குறதோடு நிறுத்தாமல் கொஞ்ச நேரம் விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்குள்ளேயே அந்த ப்ராப்ளத்துக்கான பல சொல்யூஷன் வரும். அதை உடனே சால்வ் பண்ண நினச்சோம்னா ஆக்சுவலி வி பிகம் டென்ஸ்ட். அப்போ என்னென்னா ஒரே ஒரு சொல்யூஷன் தான் தெரியும், அந்த சொல்யூஷன் ப்ராப்பரான சொல்யூஷன் இருக்காது. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா இதை இப்படி சால்வ் பண்ணலாம், இப்படி சால்வ் பண்ணலாம், கொஞ்சம் வேற ஒருத்தர் மூலமாக சால்வ் பண்ணலாம், அவரை சொல்ல வச்சோம்னா இது நடந்துடும். இந்த மாதிரியான பல ஆல்டர்னேட்டிவ்ஸ் நமக்கு கிடைக்கும். அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாம் நோட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் அதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத சூஸ் பண்ணி நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். எப்போவுமே நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அப்படின்னா அது முழுமையான தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். எல்லா நேரங்கள்லையும் அது முழுமையான தீர்வாக இருக்கிறது கிடையாது. அந்த மாதிரி நேரங்களில் தான் நமக்கு இந்த பிரச்சனை இதை விட ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். ஆகவே நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த தீர்வு என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தலாம், நம்ம நினைக்கிற சொல்யூஷனுக்கு என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், ரெண்டாவது ஒருவேளை இந்த தீர்வு நடக்காமல் விட்டால் என்ன ஆகும், இது மாதிரியான விஷயங்களையும் நம்ம யோசிக்கணும். அதை கவுண்டர் பண்ணுறதுக்கும் நம்ம யோசனை பண்ணணும். அப்படி பண்ணோம்னா நம்ம பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் தீர்ந்துடும். அதனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்குமே ஒரு சாதாரண விஷயத்தை எடுத்து மண்டையில் போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் நம்மளால் சொல்யூஷன்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் என்ன தேவைன்னா கொஞ்சம் பொறுமை. ரெண்டாவது, நாம் அதை தீர ஆராயணும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா எந்த ப்ராப்ளமுமே ப்ராப்ளமாக இருக்காது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கனோம்னா, ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு இண்டிவிஜுவலான நேச்சர் இருக்கும். இப்போ ஒருத்தர் நடக்கிறத வச்சே பின்னால் இருந்து பார்த்து இவர் போகிறாரு அப்படின்னு சொல்லிடலாம். அவர் உட்கார்றது ஒரு மாதிரி இருக்கும், அவர் சாப்பிட்றது ஒரு மாதிரி இருக்கும். இது என்னென்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். அவன் தலையை அசைக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் அவன் பேசுகிறது ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் இண்டிவிஜுவல் மேனரிசம்ஸ். சில பேர் பார்த்திங்கன்னா நொடிக்கு ஒரு தடவை இப்படிம்பாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா இப்படி காலரை இப்படி பண்ணிகிட்ருப்பாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு கையும் ஒரே மாதிரி வச்சுக்கிட்டு நடப்பாங்க. இதெல்லாம் எதனாலனா அவங்களுடைய இண்டிவிஜுவல் மேனரிசம்ஸ் அப்படி இருக்குது. இதே மாதிரி இன்னொருத்தரை பார்க்க முடியாது. ஆனால் ரெண்டாவது என்னென்னா, எல்லா மனிதர்களுக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இப்போ எல்லாருமே சந்தோஷம் வந்தால் சிரிக்கிறது, தூக்கம் வந்தால் அழறது. இப்போ எல்லா நாடுகள்லேயும் போய் உனக்கு இது தெரியுமா அப்படின்னு கேட்டால் இப்படிம்பாங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு, ஷ்ரக்கிங் த ஷோல்டர்ஸ் அண்ட் சேயிங் நோ. இது எல்லா நாடுகள்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பாடி லாங்குவேஜ். அதுமாதிரி தப்பு செஞ்சுட்டா இப்படி தலையில் தட்டிக்கிறது, இதெல்லாம் எல்லா இல்லை அப்படிங்கிறது இதெல்லாம் எல்லா நாடுகள்லேயும் இருக்கக்கூடிய பாடி லாங்குவேஜ். பிகாஸ் இது ஹியூமன் நேச்சர். இதனால தான் மனித சிந்தனை எல்லா நாடுகள்லேயுமே ஒரு சில விஷயங்களில் ஒத்து போயிருக்கு. அந்த மாதிரி ஒத்து போனது தான் ஒரு கலெக்டிவ் விஸ்டமாக அந்த மக்கள் தேர்ந்தெடுத்து அதை புழக்கத்தில் விட்டு அதை தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக வச்சுக்கிட்டாங்க. அது மாதிரியான ஒரு சீன பழமொழி என்னென்னாக்க, ஒரு பாம்பை நீ கடைசி வரை அடிக்காமல் விட்டுவிட்டால்
நீ வந்து முடிவற்ற தொல்லையை வாங்கி கொள்கிறாய். ஒரு பாம்பு போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த பாம்பை ஒன்று விட்டுரு, இல்லையா அடித்தா அது முழுசா அடி, பாதியில் விட்டேன்னா அது வந்து நீ எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு சீன பழமொழி. இதை வந்து நம்ம சாணக்கியர் என்ன சொல்கிறாருன்னா இதே மாதிரி அவர் சொல்லுவார், ஒரு பாம்பு வந்து கொன்னா முழுசாக கொள்ளு, இல்லைன்னா பிரச்சனை. இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும். ஒன்று ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும், முழுசாக சால்வ் பண்ணணும். நாம்ளே சால்வ் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி அதை சால்வ் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஒரு முக்கால்வாசி சால்வ் பண்ணிவிட்டு ஒரு கால்வாசி உயிரோடு வச்சுருந்தா கூட நம்ம அந்தாண்ட போனோடனே அது பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது வந்து இந்த பழமொழியில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று என்னென்னா, யாரையுமே நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. நம்முடைய இயல்பு என்னென்னா, எளிதில் வந்து நம்ம மற்றவங்கள பார்த்து குறைவாக மதிப்பீடு செஞ்சிடறோம். ஒரு சாமானியன்னு நம்ம யாரை நினைக்கிறோமோ அவன் நமக்கு அளவு கடந்த தொல்லைகளை தரக்கூடியவனாக இருப்பான். அவன் நம்ம முன்னாடி பணிவாக நிற்பதால் அது பணிவு அல்ல. இதை வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ஒரு முள் மரம் அப்படி முளைக்கும் போதே அவர் சொல்கிறார், ப்ராப்ளம் வந்த பிறகு முழுசாக சால்வ் பண்ணுறது கூட இல்லை, ப்ராப்ளம் வந்து தெரிய ஆரம்பித்த உடனே அதை சால்வ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். அதனால் நாம் எந்த பிரச்சனையையும் சிறிதாக இருக்கிற போதே தீர்க்க முயற்சி செய்தால் அந்த பிரச்சனையாகாமல் தீரும். எந்த பிரச்சனையையும் முழுமையாக தீர்க்க முயற்சி செய்ய வேண்டும்.